இன்றைய செய்தியில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. ஆசிரியர் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களின் அறிக்கை மிக முக்கியமான அறிக்கை இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. இலங்கையில் ஆட்சி மாறினாலும் தமிழர்கள் வாழ்வில் மாற்றம் இல்லை. இலங்கையின் ஒற்றை ஆட்சி முறை இன சிக்கலுக்கு தீர்வாகாது. தமிழர்களின் தாயகத்தை அங்கீகரித்து தன்னாட்சி உரிமை வழங்கிடுவது அவசியம். இந்திய அரசு இதனை வலியுறுத்த வேண்டும் என்று ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீன் தமிழ்நாடு வந்துள்ளார். கோவையில் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் மருதமலை கோவிலிலும் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலிலும் சாமி தரிசனம் செய்திருக்கிறார் 11ஆம் தேதி. அதை ஒட்டிதான் இன்றைக்கு விடுதலை தலையங்கம் புறப்பட்டு இருக்கிறார். புதிய பிஜேபி தலைவர் என்று தலையங்கம் தீட்டிருக்கிறது. மகாராஷ்டிர மாநில அரசியலில் மொழிப்பற்று மற்றும் மண்ணின் மைந்தர்கள் உரிமை குறித்து தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் மகாராஷ்டிர நவ நிர்மாண சேனா தலைவர் ராஜ் தாக்கரே இந்தி திணிப்புக்கு எதிராக மீண்டும் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த ஆண்டின் முதல் ராக்கெட்டான பிஎஸ்எல்வி C-62 நேற்று விண்ணில் செலுத்தப்பட்ட சில நிமிடங்களிலேயே தனது பாதையிலிருந்து விலகிச் சென்றதால் தோல்வியில் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. இது இஸ்ரோ விஞ்ஞானிகள் மட்டுமின்றி நாட்டு மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது. ஒவ்வொரு முறையும் ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்பும் போது அந்த திட்டத்தை திருப்பதி ஏழுமலையான் பாதத்தில் வைத்து கும்பிட்டுதான் அனுப்புகிறார்கள். இருந்தும் என்ன பயன் கிடைக்கிறது என்றுதான் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பெயர் மாற்றம் உள்ளிட்ட மோடி அரசின் புதிய மசோதாக்கள் திரும்ப பெறாவிட்டால் பிரதமர் மோடி கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்வார் என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நேற்றைக்கு நடைபெற்ற அயலக தமிழர்கள் நாள் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடல் நம்மை பிரித்தாலும் மொழியும் இனமும் நம்மை உணர்வால் இணைக்கிறது என கூட்டத்தில் பேசியிருக்கிறார்.